நமக்கு இளையராஜானா யாருன்னு தெரியும். அவரை பார்த்தீங்கன்னா, இசையில பெரிய ஒரு லெஜண்ட்னே சொல்லலாம். ஆனா, இப்போ ரீசென்ட்டா நடக்கிற விஷயத்துல பார்த்தீங்கன்னா, அவர் பாட்ட ஏதாச்சும் படத்துல யூஸ் பண்ணியிருந்தா, காப்பிரைட் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆனா, உங்க எல்லாத்துக்கும் இருந்த டவுட் மாரி தான், எனக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டவுட் இங்க இருந்துச்சு. அது என்னன்னா, இப்போ ஒரு படத்துக்கு இப்போ யாராச்சும் மியூசிக் போட்டு தராங்கன்னா, அந்த பாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, மியூசிக் போட்ட அவங்களுக்கு சொந்தமான்னு கேட்டா, அப்படிங்கிறது இல்ல. எனக்கும் இந்த டவுட்டுங்கிறது நெறைய இருந்துச்சு. ஏன்னா, இப்போ இளையராஜா பார்த்தீங்கன்னா, இப்போ யாரு அவங்க பாட்ட யூஸ் பண்றாங்களோ, அவங்க மேல பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் பிரச்சனை, வழக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய போட்டு நஷ்ட ஈடா கோடிக்கணக்கில பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு இருந்தாரு. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ அந்த பாட்டு அவருக்கு சொந்தமா? இல்ல அந்த படம் தயாரிச்சாங்கல்ல, அந்த தயாரிப்பாளருக்கு சொந்தமா? அப்படிங்கிற ஒரு விவாதம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோர்ட்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நடந்திருந்திருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, என்னென்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் இந்த பாட்டு யாருக்கு சொந்தம் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கான காரணமே என்னன்னா, இப்ப இந்த மாரி வழக்கு நெறையா இளையராஜா பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காரு. இது எதனால? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க பாட்டு போட்டா, அந்த படத்தோட பாட்டு அவங்களுக்கு சொந்தமா? இல்ல அந்த படம் தயாரிச்ச தயாரிப்பாளருக்கு சொந்தமா? அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி வாங்க, இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இளையராஜா பாட்டு புடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே இல்லன்னு சொல்லலாம். மொழி தெரியலனா கூட, அவர் போடுற அந்த மியூசிக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் பாடுற அந்த வாய்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புரியாதவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா, அவங்க பாடுற பாட்டு, அதுக்கப்புறம் அந்த மியூசிக் கேட்டு அவங்களுக்கு அந்த பாட்டுங்கிறது புடிச்சு போயிரும். ஆனா, பாட்டா இருக்கட்டும், இல்ல அந்த படத்துக்கு மியூசிக் போட்டதா இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா இளையராஜா தான். ஆனா, அந்த பாட்டு அவருக்கு சொந்தமான்னு கேட்டா, அந்த பாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, அவருக்கு சொந்தம் இல்ல. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட்ல இதுக்குன்னு ஒரு விசாரணைங்கிறது நடந்திருக்கு. இப்போ நம்ம சரிகமா இருக்குல்ல, அந்த மியூசிக் இது நீங்க கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இளையராஜா பாட்டு போட்டிருந்தார்ல, அந்த படத்தோட புரொடியூசர் இவங்களா பார்த்தீங்கன்னா, சரிகமாக்கு ஒரு 134 படங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. இதை எதிர்த்து நம்ம இளையராஜாவும் பார்த்தீங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு வழக்குங்கிறது போட்டிருக்காரு. இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோட பாட்டு அப்படிங்கன்னு. ஆனா, டெல்லி ஹைகோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பாட்டுக்கு சொந்தக்காரங்கிறது இப்போ யாருன்னா புரொடியூசர் தான். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் உரிமை. அவங்க பார்த்தீங்கன்னா, சரிகமாக்கு வித்துட்டாங்க. அதனால இந்த 143 பாட்டுகள பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடைங்கிறது இப்போ போட்டாங்க இளையராஜா மேல. இதனால அவருக்கு என்ன ஒரு பெரிய லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபர்ஸ்ட்டா இப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வந்தார்ல, அவர் ஃபர்ஸ்ட்டா போட்ட படத்தோட பாட்டே பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண முடியாத மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சூழ்நிலை இப்ப அவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம, எந்தெந்த பாட்டு இப்போ பேன் பண்ணியிருக்காங்க இளையராஜாக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேன்னா இப்ப இளையராஜா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இப்போ இளையராஜான்னு எடுத்துட்டாலே, உங்களுக்கு என்னென்ன பாட்டு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்? அந்த பாட்டு இப்போ உங்களுக்கு நெனப்புல ஒரு பாட்டுலாம் வரும் தெரியுமா? அந்த பாட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இளையராஜா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட்டே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தீர்ப்பு தந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சரிகமா வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஆனா, நம்ம இளையராஜா பார்த்தீங்கன்னா, இன்னொரு சம்பவம் பண்ணி வச்சிருந்தாரு. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, நம்ம இப்போ நீங்க கேட்குற எல்லாம் இப்போ பாட்டு கேட்கறதுக்கு ஒவ்வொரு ஆப் நம்மள்ட்ட இருக்கும்ல. இப்போ நம்ம அமேசான் பாட்டு கேட்கறதா இருக்கட்டும், இல்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா Spotify அது மாரி நெறைய நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, பாட்டு கேட்கறதுக்கான ஆப்ஸ் நெறைய இருக்கு. இந்த ஆப்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, இளையராஜா அவரோட பாட்டுன்னு நெறைய பாட்டுகள பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா, பல கோடிகள் வித்திருக்காரு. இப்ப இதையும் பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல வாதாடி இருக்காங்க. இதெல்லாம் கருத்துல கொண்டு தான், இந்த பாட்டுங்கிறது இந்த புரொடியூசருக்கு தான் சொந்தம். அந்த புரொடியூசர் பார்த்தீங்கன்னா, இந்த சரிகமா நிறுவனம் இருக்குல்ல, அதுக்கு வித்துட்டாங்க. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டெல்லாம் எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இளையராஜா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் தந்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு இந்த கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, இளையராஜாக்கே பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டுல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்லயே அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் தந்துட்டாங்க. இப்ப 143 படங்கள் சொல்றேன்ல, ஆனா எவ்வளோ பாட்டு இருக்குன்னு சும்மா நான் பார்த்தேன். எவ்வளோ பாட்டுகள் பார்த்தீங்கன்னா, 900க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 900க்கு மேல பாட்ட பார்த்தீங்கன்னா, இன்னும் இளையராஜா பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணவே முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட் இன்னைக்கு தந்திருக்கிற தீர்ப்பு. இந்த தீர்ப்ப பத்தின கருத்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நீங்க கீழ கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க.
இப்போது இந்த டெல்லி ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு தந்திருக்காங்களே, இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் தான் சொந்தம். அவங்க பார்த்தீங்கன்னா சரிகமாக்கு விற்றுட்டாங்க. அதனால இந்த பாட்டோட ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனி சரிகமாக்கே சொந்தம் அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்புங்கிறது நியாயமாக இருக்கா, இல்லை இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் நம்ம இளையராஜா தானா அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு யோசனை வரும்ல, எது சரி எது தப்புன்னு. அது என்ன அப்படிங்கிற கீழே இருக்க மேக்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, சரிங்களா? என்ன கேட்டிங்கன்னா, இந்த பாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டாக போடுறோம், கரெக்டுங்களா? இப்போ அந்த படத்துக்கு பாட்டு போடும்போது நீங்கள் அது படத்துக்கு ஃப்ரீயாக நீங்கள் போட்டு தந்தீங்கன்னா அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தம் நான் சொல்லுவேன். அதுவே நீங்கள் ஒரு டைம் காசு வாங்கிட்டீங்கன்னா அந்த பாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பட ப்ரொடியூசர் இருக்கார்ல, அவருக்கு மட்டும்தான் சொந்தம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தம் கொண்டாடவே முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய படத்துங்களை பார்த்துருக்கலாம். இந்த குட் பேட் அக்லியாக இருக்கட்டும், இல்லை நிறைய படம் நம்ம நினச்சாலே பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு பழைய பாட்டை யூஸ் பண்ணிட்டாலே இளையராஜா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிறது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த படத்தில் பாட்டு வந்திருக்கும்ல, ஒரு ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் தான் வந்திருக்கும். ஆனால் அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோடிங்கிறது வாங்கிட்டு இருப்பார். ஆனால் அவங்க மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த படம் குழுங்கிறது பார்த்தீங்கன்னா யார் ஓனரோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வராமல் இருக்கிறதுக்காக அவங்கள்ட்ட உரிமை வாங்கி தான் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் இளையராஜா பார்த்தீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் என்னோடதுன்னு சொல்லி இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்லேருந்து வழக்கு போட்டு அந்த பாட்டெல்லாம் என்னோடது அப்படின்னு ஒரு சைடில் அவரும் பணமாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு இருந்தார். இனிமேல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை கேட்டிங்கன்னா எதாவது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இந்த பாட்டுங்கிறது நீங்கள் ஃப்ரீயாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தம். அதுவே ஒரு படத்துக்கு நீங்கள் காசு வாங்கிட்டு போட்டிங்கன்னா அந்த பாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த படம் எடுத்தால ப்ரொடியூசர் அவர் தான் அந்த பாட்டுக்கு 100% சொந்தம்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம ரீசெண்டாக கூட இப்போ நிறையா நம்ம புது மியூசிக் டேரக்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அவங்க தனியாக பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பாட்டு போடுறாங்க. அந்த பாட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொந்தம். அதுவே நீங்கள் வேறு ஏதாச்சும் காசு வாங்கி நீங்கள் அவங்களுக்கு பாட்டு போட்டு தந்தீங்கன்னா அந்த பாட்டுங்கிறது நீங்கள் யார்கிட்ட காசு வாங்கினீங்களோ அவங்க தான் சொந்தம்னு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோடு நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கீழே இருக்க மேக்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சேனலை நீங்கள் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க, சரிங்களா? உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.